ஆன்மீக பின்னணியில் ஆச்சரியப்படுத்தும் நிகழ்வுகள். மர்மம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அமைந்திருக்கிறது மௌன சித்தர் என்கிற ஒருவரின் ஜீவசமாதி. இந்த ஜீவசமாதி பற்றி நமக்கு கூறியவர் ரிஷிகேஷ் சுவாமிகள் என்கிற ஒரு பெரியவர்தான். வேலூரில் இருக்கும் பஸ் ஸ்டாண்ட் பாபா என்கிற ராம்ஜி பாபாவுக்கான குரு பூர்ணிமா விழாவில் நாம் இவரை சந்தித்தோம். அந்த பஸ் ஸ்டாண்ட் பாபா கூறிய பிறகுதான் இந்த மௌன சித்தர் பற்றி தனக்கு தெரிய வந்ததாக இவர் கூறினார். இந்த ஆலயத்தில் இருக்கும் விளம்பர அமைப்பிலும் பஸ் ஸ்டாண்ட் பாபாவின் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் வச்சு தான் விழா எடுப்பாங்க. அப்படி இவருடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த நட்சத்திரம். இதை பற்றி சொன்னவர் வந்து நம்ம வேலூரில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் பாபா. அவர் பஸ் ஸ்டாண்ட் பாபா தான் இதை பற்றி சொல்லி இந்த பூஜையை போய் எடுத்து செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லி தான் நாங்கள் எடுத்து செய்கிறோம். 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும், எப்படி 250க்கு மேலே இருக்கும். ஏன்னா இவர் வந்துட்டு பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவர்னு சொல்கிறாங்க. குள்ளசாமின்னு சொல்லிவிட்டு இவருக்கு ஒரு பேர் வேறு சொல்கிறாங்க. நான் பாரதியார் வரலாற்றில் குள்ளசாமின்னு ஒரு வரலாறு வருது, அவர் அங்கே பாண்டிச்சேரியில் இருக்கும்பொழுது. அதனால் இவர் பாண்டிச்சேரியில் இருந்தவர் குள்ளசாமி இவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து காட்பாடி வட்டாரத்தில் வந்து இவர் ஏறத்தாழ இந்த காட்பாடி இந்த பக்கத்தில் பிரிட்ஜுக்கு அந்தாண்ட இந்த பக்கம் செங்குட்டுனெல்லாம் இருக்குது. அந்த இடத்துலலாம் இவர் வந்து வழக்கமாக சும்மா தெருவிலே போயின்னு வந்துன்னு இருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இவர் சமாதியை வந்து ஏறத்தாழ 250 வருஷத்துக்கு மேலே அடைஞ்சிருப்பார். இவரை வந்துட்டு மக்கள் வந்து அதிகமாக அவரை அப்போது அந்த நேரத்தில் யாரும் தெரிஞ்சிக்கல. இப்போது நம்ம மகாவதார் பஸ் ஸ்டாண்ட் பாபா சொன்ன அப்புறம் தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இதுக்கு முயற்சி எடுத்து இவருக்கு வேண்டிய பூஜையை வந்து செஞ்சுன்னு இருக்கிறோம். இந்த பூஜை வந்துட்டு மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தை எடுத்து செய்கிறோம். இங்கு அடக்கமாகி இருக்கும் மகானை மகாபித்து மௌனகுரு சுவாமிகள் என்றும் அழைக்கிறார்கள். இது நெடுங்காலமாக வழிபாட்டில் இருக்கும் ஜீவசமாதி என்றும் தங்களது முன்னோர் இந்த ஜீவசமாதி கோவிலை பராமரித்து வந்தார்கள் என்றும் இந்த பெண்மணி கூறுகிறார். மௌனமா இருந்தவர், பேச மாட்டார், யாருக்கிட்டையும் பேசாமல் அவர் தனியாக அவர் பாட்டு சுற்றுவார். ஒரு இது மாதிரி அதுவும் ராத்திரி ஆனால் இங்கே வந்துடுவார். இங்கே விட்டுட்டு இன்னொரு கோயில், அங்கே சுந்தரியம்மன் கோயில், அங்கே இருப்பார். நைட்டானா இங்கே இருப்பார், பகலானா அங்கே இருப்பார் அந்த கோயிலாண்ட. அப்படி இருந்து அப்படியே நைட்டில் வந்து கை காலெல்லாம் தனித்தனியாக இருக்கும். தாத்தா காலத்தில் பார்த்தவங்க தாத்தா சொன்னது நம்ம பார்க்கல, தாத்தா அம்மாலாம் பார்த்துருக்காங்க. அப்போ வந்து வழிமுறை அவர் தாத்தாவுக்கு அப்புறம் இன்னொரு தாத்தா, இது மூணாவது அப்போ இருந்து அவர் வந்து இங்கே வந்து ஓலையில் எழுதி வச்சுட்டார், நான் ஜீவசமாதி. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஜனங்க ஒரு 5 தலைவருங்க செங்குட்டையிலலாம் இருக்காங்க, அவங்க இவங்க, அதில் எங்கள் தாத்தா ஒரு நம்பர், எல்லோரும் சேர்ந்து இங்கே அப்போவே சின்ன கோவிலாக முடித்து அவரை உட்கார வச்சு சமாதானம். அவங்க பெரிய தலையெல்லாம் இறந்துட்டாங்க, யாரும் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க, அம்மாவுக்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம்.